தொடர்ந்து பெட்னாவினுடைய செயல்பாடுகள் என்ன, தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு பேசுதா, தமிழர்களை கூப்பிட்டு கௌரவிக்குதா, தமிழர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஒரு லாங் டேர்ம் அசஸ்மெண்ட் பார்த்தோம்னா அது மாதிரி இல்லை. 24 சங்கம் இருந்துச்சுன்னா அதுல 4 சங்கத்தினுடைய தலைவர் தமிழர் அல்லாதவரா இருப்பார், தெலுங்கரா இருப்பார். திராவிட கழகத்திற்கும் திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களினுடைய கூட்டமைப்பின் மீது ஒரு லாபி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். 2020 22 வரலையும் பெட்னா பிரசிடென்டா இருந்தவர் கால்டுவெல் வேலுநம்பி அப்பட்டமான தெலுங்கர். அதுவும் இல்லாம திராவிடத்தினுடைய ஆதரவாளர். நீங்க கீழடி நாகரிகம் என்ன நாகரிகம்னு நம்ம போய் கால்டுவெல் வேலுநம்பிட்ட கேட்டோம்னா அவர் திராவிட நாகரிகம் சொல்லுவார். நேரடியா அங்க போய் அமெரிக்காவுல போய் சொல்லணும்னே அவசியம் இல்லை. இங்க இருந்தே ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். இங்க எத்தனையோ இருக்கு. இப்ப அங்கிருந்து இமானுவேல் சேகரனுக்கு புகழஞ்சலி செலுத்துற மாதிரி இங்க இருந்து அங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு ஒரு கடிதமே வெளியிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்ல. தமிழ் சங்கங்களினுடைய தலைமை முன்னாடி எல்லாம் திராவிட சித்தாந்தவாதிகளினுடைய கூட்டமைப்புகளாக இருந்தது. சமீப காலமாக அந்த தலைமைகளினுடைய கூட்டமைப்பு 2-3 பிரிவாக பிரிந்து போயிடுச்சு. இந்த 24 சங்கங்கள்ல சற்றேறக்குறைய 14 சங்கங்கள் இவங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் இருக்குது. பெட்னாவில் இருக்கின்ற உறுப்பினராக இருக்கின்ற தமிழர்கள்ல 70% தமிழர்கள் இலங்கை வாழ் தமிழர்கள். பெட்னாவினுடைய மோட்டோவிற்கும் செந்தில்வேலினுடைய அஜெண்டாவிற்கும் என்ன ஒற்றுமை சொல்லுங்க? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியின் முனைவர் செந்தில்நாதன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். 2-3 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. குறிப்பா அந்த பெட்னாகர் அமைப்பு பேசி தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும், வருடத்துக்கு ஒரு முறை நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகணும், இங்க உள்ள உறவை நீங்க புதுப்பிச்சுக்கணும், இப்படிதான் பேசியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம் தானே? இது நீங்க சந்தேகமா பேசியிருந்தீங்க, என்ன பின்னணி இருந்தது? இல்ல இது நல்ல விஷயம். அப்படி அது மாதிரியான ஒரு நல்ல நோக்கம் இருந்து அதற்கான வெளிப்பாடுகள் இருந்துச்சுன்னா நம்ம வரவேற்க போறவங்க தான். என்ன சொல்ல போனா இங்கே இருக்கிற தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துவதை விட அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துவதில் தமிழக முதல்வருக்கு இருக்கிற ஆர்வத்தை நம்ம மதிக்கிறோம். ஆனா அது ஒரு வார்த்தை எதேச்சியா அது வந்துருச்சு. இப்போ அது எந்தவித காரண காரியமின்றி அந்த பெட்னாவுல தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வர்ற செய்திகள் நமக்கு சொல்லுது. ஏன்னா வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு தான் பெட்னா அப்படிங்கிறது. அதாவது பல்வேறு மாகாணங்கள்ல இருக்கின்ற பல்வேறு தமிழ் சங்கங்கள், அந்த தமிழ் சங்கங்களினுடைய தலைமைகள் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டமைப்பாக உருவாகிறது தான் நீங்க அதனுடைய உண்மையான விளக்கம். ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது. இப்ப என்னன்னா அதனுடைய செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தொடர்ந்து பெட்னாவினுடைய செயல்பாடுகள் என்ன, தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு பேசுதா, தமிழர்களை கூப்பிட்டு கௌரவிக்குதா, தமிழர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஒரு லாங் டேர்ம் அசஸ்மெண்ட் பார்த்தோம்னா அது மாதிரி இல்லை. அப்ப அதற்கு காரணம் என்னன்னு நம்ம உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது என்னன்னா, அங்க இருக்கின்ற தமிழ் சங்கங்களினுடைய தலைவர்கள் எல்லாம், அதாவது இப்போ ஒரு 24 சங்கம் இருந்துச்சுன்னா அதுல 4 சங்கத்தினுடைய தலைவர் தமிழர் அல்லாதவரா இருப்பார், தெலுங்கரா இருப்பாரு. ஒரு 4 சங்கங்களினுடைய தலைவர் தமிழரா இருப்பாரு. அப்படி இருக்கிறவங்க தமிழர் அல்லாதவர்கள் சொல்கின்ற வாய்மொழியை கேட்கிறவர்களா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கூட்டமைப்பு யார தலைவராக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா தமிழர் அல்லாதவர்கள் தான். இதை நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க. நிறைய பதிவுகள், அங்க இருக்கின்ற சர்ச்சைகள், இது எல்லாமே வெளிப்படையா சொன்னதுதான் தமிழ் சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர், தமிழ் சங்கங்களினுடைய தலைவர், இவங்க யாருமே தமிழர் அல்லாதவரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கிருந்து வர்ற செய்திகள் தான். ஆனா தொடர்ந்து இருக்கின்ற இந்த சூழல்ல இப்போதைய தமிழக முதல்வரினுடைய நேரீடுகளை ஈர்க்க அப்படின்னா நம்ம மேம்போக்காக அதை அணுகிறோம் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே இங்க திராவிட கழகத்திற்கும் திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும் வெளிநாட்டுல உள்ள தமிழர்களினுடைய கூட்டமைப்பின் மீது ஒரு லாபி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம நான் 2011 பிரான்ஸ்ல இருந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 13 வருஷ அசஸ்மெண்ட்ல நான் பார்த்திருக்கிறது என்னன்னா, அங்க ஒரு
ஒரு தமிழ் சங்கம் இருக்கு, அதனுடைய கூட்டமைப்பு இருக்குன்னா அதனுடைய தலைமை வந்து திராவிடர்கள் சொல்ற திராவிட சித்தாந்தங்கள் சொல்றவங்களுடைய அதை கேட்கிறவங்களா இருப்பாங்க. இல்லாட்டினா அவங்களே தெலுங்கர்களாவே நேரடியா தலைமை பதவியில இருப்பாங்க. நீங்க ஒண்ணு என்ன சொல்ல போனா 2020 22 வரலையும் பெட்னா பிரசிடென்டா இருந்தவர் வந்து கால்டுவெல் வேலுநம்பி. கால்டுவெல் வேலுநம்பி வந்து அப்பட்டமான தெலுங்கர். அதுவும் இல்லாம வந்து திராவிடத்தினுடைய ஆதரவாளர். நீங்க கீழடி நாகரிகம் என்ன நாகரிகம்னு நம்ம போய் கால்டுவெல் வேலுநம்பிட்ட கேட்டோம்னா அவர் திராவிட நாகரிகம்னு சொல்லுவாரு. அப்ப இப்போதைக்கு தமிழக முதல்வரினுடைய பயணம் ஏன் அங்க முக்கியத்துவம் முடியுது இருக்கு, அவர் தமிழகத்தினுடைய முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா அது தனி தலைப்பு. அதுல நிறைய சென்சேஷனல் பிரச்சனை இருக்கு. அதாவது ஒரு அமெரிக்க பயணத்தையும் வெளிநாட்டினுடைய நிதிகளை ஈர்க்கிறதுல இந்தியாவுல வந்து மகாராஷ்டிரா வந்து முதலிடத்துல இருக்கு. மகாராஷ்டிரா தான் நம்பர் 1 ஸ்டேட் இன் இந்தியா. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப 90,000 கோடி இந்த அரை ஆண்டுகள்ல வந்து நிதி வந்து வெளிநாட்டில இருந்து முதலீடு வந்திருக்குன்னா அதுல 59,000 கோடி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல்வர் வேறு எங்காதாச்சும் போய் வேற எந்த நாட்டிலேயாச்சும் தொழில் முனைவோருடைய கூட்டத்தை நடத்திருக்கிறாரா, அங்க இருக்கின்றவர்களினுடைய முதலீடை ஈர்க்கிறதுக்கு பேசியிருக்கிறாரான்னா இல்ல. அது மாதிரி எதுவும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அந்நிய முதலீட்டை ஈர்க்கின்ற அந்த பட்டியல்ல தமிழ்நாடு வந்து 6வது இடத்துல இருக்கு. அப்போ 3வது இடத்துல, 2வது இடத்துல, 4வது இடத்துல, 5வது இடத்துல, 1வது இடத்துல இருக்கின்ற எந்த மாநிலத்தின் முதல்வரும் வெளிநாடுகளுக்கு போய் நேரடியா இந்த மாதிரி கூட்டங்களை நடத்தி இங்க ஈர்க்கல. அப்போ இங்க இருக்கின்ற கட்டமைப்பை தாண்டி வேற ஏதோ ஒரு ஃபேக்டருக்காக தான் தமிழக முதல்வர் அங்க போயிருக்காரு. அங்கிருந்து வர செய்திகளின் அடிப்படையில இதை நம்ம சொன்னோம்னா, நீங்க புலம்பெயர் தேசத்துல இருக்கின்ற தமிழ் சங்கங்களினுடைய தலைமை முன்னாடி எல்லாம் வந்து திராவிட சித்தாந்தவாதிகளினுடைய கூட்டமைப்புகளாக இருந்தது. சமீப காலமாக அந்த தலைமைகளினுடைய கூட்டமைப்பு 2-3 பிரிவாக பிரிந்து போயிடுச்சு. ஒண்ணு வந்து ஆரிய தேசிய, அதாவது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனநிலையில சில திராவிடர்கள் போயிட்டாங்க. சில பேர் வந்து அந்த கூட்டமைப்பினுடைய தலைமைகள் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற தலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த 24 சங்கங்கள்ல சற்றேறக்குறைய 14 சங்கங்கள் வந்து இவங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் இருக்குது. அப்ப அந்த சூழல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நேரடியாக தமிழக முதல்வர் அமெரிக்கா சென்று குறிப்பா பெட்னாவினுடைய கூட்டத்துல கலந்துகிட்டு அவர் பேசின 2 வார்த்தையும் மிக முக்கியமான வார்த்தை. நீங்க இங்கெல்லாம் வந்து பிளவுபட்டு இருக்கக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே பிளவுபட்டு இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஏற்கனவே பிளவுபட்டு இருக்கிறாங்க, அதை ஒற்றுமைப்படுத்த வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்னு வந்து வருடாந்திரத்துக்கு ஒரு முறையாக நீங்க தமிழகத்திற்கு வந்து உங்களுடைய உறவுகளை தமிழகத்தினுடனான உங்களுடைய உறவுகளை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அந்த பெட்னாவுல இருக்கின்ற உறுப்பினராக இருக்கின்ற தமிழர்கள்ல 70% தமிழர்கள் வந்து இலங்கை வாழ் தமிழர்கள். அவங்கதான் அந்த சங்கங்கள்லயும் இவங்களோட இணைஞ்சுதான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு தமிழர்களை ஒன்றிணைக்கணுங்கிற நோக்கத்தோட அதை பேசி இருந்தா ஈழத்தமிழர்கள் குறித்து, ஈழத்தமிழர்களினுடைய விடுதலை குறித்து, தமிழ்நாட்டில ஈழத்தமிழர்கள் முகாம்கள்ல இருக்கின்ற நிலைமை குறித்து, அதற்காக திராவிட சித்தாந்தம் உழைக்கின்ற விதங்கள் குறித்தெல்லாம் பேசியிருந்து இந்த சூழல்ல எல்லாம் நாங்க இருக்கிறோம், நீங்க ஒற்றுமையா இருந்து பேசி இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதுல நியாயம் இருக்கு. இவர் எதையுமே சொல்லல. ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னா உள்ளுக்கு நிறைய அந்த சங்கங்களின் கூட்டமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கால்டுவெல் வேலுநம்பி நேரடியாக இந்த கூட்டங்கள்ல கலந்திருக்காத ஒரு சூழல் இருக்கும். நீங்க அவருடைய புகைப்படங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாள் பெட்னா பிரசிடென்ட், குறிப்பா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு நேரடியா தொடர்பு கொள்றவங்க. இன்னும் சொல்ல போனா கால்டுவெல் வேலுநம்பியினுடைய தமிழக வருகை குறிப்பாக 2 நபர்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். ஒண்ணு துர்கா ஸ்டாலின், இன்னொன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின். இவங்க 2 பேரையும் தவறாமல் எந்த முறை வந்தாலும் அவர் சந்திப்பாரு. அப்போ இந்த கூட்டங்கள்ல அமெரிக்கா பயணங்கள்ல கால்டுவெல் வேலுநம்பி அவர்களுடைய புகைப்படம் எதுலையுமே இருக்காது. அப்போ இந்த சூழலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர் வந்து அங்க இருக்கின்ற திராவிட லாபியை, குறிப்பாக தெலுங்கர் லாபியை ஒன்றிணைக்க தான் அவருடைய பயணம் இருக்கின்றதா என்ன ஒரு சூழல் அங்க இருக்கின்றது. அங்க இருக்கிற ஒரு செய்திகள் நமக்கு சொல்லுது. தெலுங்கு லாபி, தெலுங்கு ஒற்றுமைனா யாரோட அனுசரிச்சு போகணும்னு சொல்ல வர்றாரு. அதுதான் இப்போ அங்க இருக்கிற சங்க தலைமைகள். நான் சொன்ன மாதிரி 24 சங்கம்னா ஒரு 4 சங்கத்தை தவிர மீதி எல்லாமே தெலுங்கர்கள்ல தான் இருப்பாங்க. இப்ப தெலுங்கர்களுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சில பேர் வந்து திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம
ஸ்டாலின் அவர்கள் அந்த திமுக சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல். சில பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்து மத தத்துவம் இதை கேட்டுக்கிட்டு நம்ம எப்படி போவோங்கிற ஒரு சூழல். சில பேர் வந்து தமிழ் தேசிய தத்துவத்திலேயே நம்ம நின்றுவான், நம்ம இடதுசாரியும் வேண்டாம், ஒரு வலதுசாரியும் வேண்டாம், நம்ம வந்து இனம் சார்ந்த ஒரு அரசியலோட நிற்போம் அப்படிங்கிற ஒரு பிரிவினை அங்க உருவாயிருக்கு. இப்ப அதை பார்த்தா வந்து எப்பயுமே திராவிட சித்தாந்தம் வலதுசாரியா போனா கூட அனுமதிக்கும், தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஒரு அமைப்பு ஒரு தலைமையை நகர்ந்துச்சுன்னா பதறி போயிடும். அந்த ஒற்றுமைக்கு தான். ஏன் தெலுங்கர்களுக்குள்ள ஒற்றுமை வரணும்னு அவர் நேரடியா சொல்ல முடியாதுன்னா, அங்க அது சொன்னா முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு போயிடும். ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா, அங்கங்க இருக்கின்ற சங்க கூட்டமைப்புகளினுடைய தலைமைகள் யாருன்னு தெரியும் இல்லையா. இப்பதான் இப்ப 2022 இருந்து 2024 வரலையும் இருக்கிற ஃபெட்னா பிரசிடென்ட் ஒரு தமிழர். ஆனா அவர் வந்து திராவிட அந்த கூடாரங்கள் அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு தமிழர். அதனாலதான் அவரை வந்து இந்த பிரசிடென்ட ஆக்கியிருக்காங்கிற ஒழிஞ்சு, நீங்க இந்த சங்கம் தொடங்கிய பெட்னா தொடங்கிய காலகட்டத்துல இதற்காக உழைத்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் தமிழர்கள். ஒரு தனிச்சேரனார் இது மாதிரியான நிறைய பேர் வந்து பால் பாண்டியன் இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இது உண்மையிலேயே உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த அமைப்பு நகர வேண்டும் என்று உழைத்தவர்கள். அவர்கள் அவர்கள் கைப்பட இருந்தப்பெல்லாம் உண்மையிலேயே தமிழ் தேசியம் குறித்தான சிந்தனை அப்பொழுது பெருசா எழாவிட்டா கூட தமிழர் பண்பாடு, தமிழர் மொழி வளமை, தமிழர்களினுடைய நாகரிக வளர்ச்சி இது குறித்து எல்லாம் அமெரிக்காவுல பேசப்பட்டது. இன்னைக்கு ஃபெட்னா பிரசிடென்ட், ஃபெட்னாவினுடைய அமைப்பு நடத்துகிற கூட்டத்துல இங்கிருந்து வந்து பத்திரிகையாளர் செந்தில்வேல் போய் கலந்துக்கிறார். ஃபெட்னாவினுடைய மோட்டோவிற்கும் செந்தில்வேலினுடைய அஜெண்டாவிற்கும் என்ன ஒற்றுமை சொல்லுங்க. வெங்கடேசன் இங்க வந்து கீழடி நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம் என்று பேசுகின்ற வெங்கடேசன் எம்பி போய் கலந்துக்கிறாரு. இங்க திராவிட நாகரிகம்னு பேசுற இவர் வந்து அங்க போய் தமிழர் நாகரிகம்னு பேசுறாரு. இங்க வந்து ஒரு முக்கியமான தமிழ் தேசம், அவங்க பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அது தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறதுனால. பெட்னா வந்து நீங்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்குது. இங்க இருக்கின்ற தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகின்ற தமிழர் இறையாண்மை குறித்து பேசுகின்ற ஒரு முக்கியமான ஆளுமைக்கு வந்து பெட்னா அழைப்பு கொடுக்குது. இந்த அழைப்பின் பேர்ல பெட்னாவினுடைய கடிதத்தை வச்சு அவர் விசா ப்ராசஸ் பண்றாரு. விசா ஓகே ஆகி அவருக்கு கையில ரிலீஸ் ஆகின்ற அந்த நொடியில பெட்னா வந்து தன்னுடைய கடிதத்தை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுது. அவர் வந்து போக முடியல. நாங்க உங்களுக்கு விசா கிராண்டட் பண்ணிட்டோங்க, ஆனாலும் கடைசி நேரத்துல பெட்னா வந்து உங்களுக்கான அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து விலக்கிக்குச்சு, அதனால நீங்க உங்களுடைய பயணம் சாத்தியப்படாதுன்னு சொல்லி ஸ்டாம்பிங்கோட வந்து ரிஜெக்ட் பண்றது. அப்ப அது யாருக்கானது? எதற்காக நீங்க அவருக்கு முதல்ல லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, உங்க லெட்டர் ஆஃப் இன்விடேஷன்ல வந்து ப்ராசஸ் பண்றாரு, அதன் பிறகு லெட்டர் வந்து ரிவோக் பண்றீங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா ஏன்னா நம்ம அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுல எல்லாம் நம்ம வந்து ஒரு அவங்கள வந்து நேரடியா பேரை சொல்லி பேசுறதுல வந்து வேண்டான்னு அதை நினைக்கிறோம். இது வந்து ஃபெட்னாவுல இதை செஞ்சவங்களுக்கு மனசுல தெரியும், யாருக்கு நம்ம செஞ்சோம், எதனால இதை சொல்றாங்க அப்படின்னு தெரியும். அப்ப இது போன்ற காரணத்தினாலதான் அது ஒரு தெலுங்கர் லாபியை ஒன்றிணைக்க ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கப்படுகிறது. நீங்க தமிழ் வளர்ச்சி குறித்து, தொல்காப்பியம் குறித்து என்னைக்காச்சும் பேசியிருக்கிறாங்களா ஃபெட்னாவுல? திருக்குறள் குறித்து ஏதாச்சும் பேசியிருக்கிறாங்களா? இல்ல தொல்காப்பியத்தில் சிறந்த உரை எழுதியவர்கள், தமிழர் பண்பாட்டுல உரை எழுதியவர்கள், தமிழர் பண்பாட்டுல புத்தகம் எழுதியவர்கள், தமிழர் வரலாற்றை பேசுகிறவர்கள் யாராச்சும் இன்னைக்காச்சும் விழா எடுத்திருக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க திராவிட சித்தாந்த லாபி, திராவிடர்கள் யார சொல்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு அங்க விழா எடுப்பாங்க. அதனாலதான் நம்ம அதை வந்து சொல்றோம். இதற்கு நிறைய அப்ப அது மாதிரிதான், அதனாலதான் நம்ம சொல்றோம் இதுக்கு நிறைய காரண காரியங்களோடு நம்மளால பேச முடியும். அது இந்த கேள்விக்கு ரொம்ப வெகு தொலைவுல சொல்றதுனால அதை நம்ம தவிர்த்திடலாம்னு நினைக்கிறேன். இப்ப ஒருவேளை ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒரு ஒற்றுமையை உண்டாக்கணும் அந்த அர்த்தத்துல பேசியிருக்கிறாங்கள. இதுவும் இதுதான். ஈழத்தமிழருக்கும் இலங்கை தமிழருக்கும் ஒற்றுமையை உண்டாக்கணும்ன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட பேசியிருந்தா அங்க ஈழத்தமிழர்களும் இந்திய தமிழர்களும் பிரிஞ்சு இருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அங்க அது மாதிரி எல்லாம் எந்த சூழலும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை. அங்க நான் என்ன சொல்றேன், அது மாதிரியான ஒரு உயர்ந்த நோக்கம் இருந்திருந்ததுன்னா நான் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்றேங்க. இங்க இருக்கின்ற அகதிகள் முகாம்ல, சிறப்பு முகாம்ல ஒரு இளைஞர் இருக்கிறார், ஈழத்திலிருந்து வந்த ஒரு போராளின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பிரான்ஸ்ல இருக்கின்ற ஈழ தமிழர் சார்ந்த ஒரு மணப்பெண்ணை மனம் முடிக்க விரும்புறாரு.
விரும்பிய பிறகு அதற்கான சாத்தியக்கூறுகளை தேடுறாங்க, சட்டத்தினுடைய வாயில நாடுறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல ஒரு விசாரணை நடந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு என்ன வழங்குறாங்கன்னா, இந்த காலத்துக்குள்ள நீங்க சிறப்பு முகாமில் இருந்து வெளியில வந்து தங்கிக்கலாம். தங்கிக்கிட்ட கால கெடுவுக்குள்ள நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணி இந்த நாட்களுக்குள்ள நீங்க அவங்களோடு இருந்து உறவாடி பேசிவிட்டு நீங்க மீண்டும் அவர்களை பிரித்து சிறப்பு முகாமுக்கு போகணும்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து தீர்ப்பு கொடுக்குது. இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது ஃபர்ஸ்ட் தீர்ப்பு, வழக்கறிஞர் ஜான்சன் மூலமாக பெறப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு வந்து எவ்வளவு பெரிய கெடுபிடிகளை விதிக்குதுன்னா, நீங்க வந்து திருச்சியில சிறப்பு முகாம்ல பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல தான் தங்கணும். முகாம்ல இருந்து பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல தான் தங்கணும். அதுவும் நாங்க வந்து 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருப்போம். அப்ப அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து நீங்க தங்குவதில் எங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லுது. சரின்னுட்டு இந்த வீட்டு உரிமையாளர்களை இவர்கள் போய் இருக்கும் பொழுது கியூ பிரான்ச்சை வச்சு அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட இவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, இவர் வந்து தலைவர் பிரபாகரனோட இருந்தவர், நாளைக்கு உங்களுக்கு சிக்கல் வரும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுது. யாரே கியூ பிரான்ச் வந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்றவங்கள்ட்ட வந்து அது மாதிரி சொல்லுது. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் சிக்கல் எல்லாம் உணர்ந்துட்டு மறுபடியும் உயர்நீதிமன்ற கிளைய அணுகுறாங்க அந்த மனுதாரர். அந்த மனுதாரர் அணுகிய பிறகு அவங்க உயர்நீதிமன்ற கிளை மறுபடியும் தீர்ப்பு வழங்குது. இவங்களுக்கு எந்தவித செக்யூரிட்டி, அதாவது கடுங்காவல்ல வந்து இவங்க தனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரலையும் அவங்க எங்க வேணாலும் இருக்கட்டும். அவங்க வந்து திருச்சியில ஒரு இடத்துல தங்கிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல மேலும் காவல்துறை வந்து நெருக்கடியை கொடுக்க கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வழங்குது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு செய்த கொடூரமான செயல் என்னன்னா, நீங்க 10 நாள் வெளியில தங்குறீங்களா, உங்களுக்கு நாங்க கியூ பிரான்ச்ல இருந்து நீங்க எங்கெங்க போறீங்க, என்னென்ன நான் செய்வீங்கன்னு நாங்க பார்ப்போம், உங்களுக்கு செக்யூரிட்டி போடுவோம். அந்த செக்யூரிட்டி போடுவதற்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் மேனி, 9 நாளுக்கும் 90,000 ரூபாய் பணம் கட்டினாதான் உங்களை விடுவேன்னு சொல்லி மறுத்துருச்சு. அதன் பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட குண்டுமலைக்கு இடையில இருந்து இங்க வந்து வந்து தங்கி ஒரு இங்க கடன் வாங்கி தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் காசு செலுத்தி 90,000 ரூபாய கட்டி வெளியில வந்து மறுபடியும் சிறப்பு முகாமுக்கு போயிருக்கிறாரு. இது ஈழத்தமிழர்கள் மீது உள்ள கரிசனம் உள்ள அரசு செய்யற வேலையா? கியூ பிரான்ச்சுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது அரசா, இல்ல வெளியில இருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கைதியா, அல்லது ஒரு இது மாதிரிதாங்க இங்க. அப்ப அவர் வந்து முழுக்க முழுக்க சரி, அப்போ இந்திய தமிழருக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு பிரிவினை இருக்குது அப்படின்னு ஃபெட்னாவுல இவர் பேசும்போது உணர்ந்திருந்தாருன்னா, என்ன பிரிவினை, எதனால பிரிவினை, இந்த பிரிவினையை நாங்க இப்படி எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருக்கணும் இல்லையா? அது மாதிரி எந்த இல்ல. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து அங்க போய் ஒரு பிரிவினையா, அதாவது ஒரு ஹெட்டன், ஒரு தமிழக தமிழர்களுடைய தலைமையோ அதையோ நாங்க ஏற்க மாட்டோம்னு எந்த ஒரு சூழலையும் அங்க அது மாதிரியான சூழல் இருந்ததில்லை. இவங்க வம்படியா ஒரு சித்தாந்தத்தை திணிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளவிட்டால் அவங்க வெளியில போறவங்க தான். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அது மாதிரி எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. நம்மளும் அங்க வெளிநாட்டுல இருந்து பார்த்த பழகிய வகையில நம்ம அதை சொல்றோம். இன்னொன்னு, இது போன்ற ஒரு செயல் வந்துச்சுன்னா அவர் நேரடியா அங்க போய் அமெரிக்காவுல போய் சொல்லணும்னே அவசியம் இல்லை. இங்க இருந்தே ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். இங்க எத்தனையோ இருக்கு. இப்ப அங்க இருந்து இமானுவல் சேகரனுக்கு புகழஞ்சலி செலுத்துற மாதிரி இங்க இருந்து அங்க எல்லாரும் ஒற்றுமையா எழுதுங்கன்னு இருங்கன்னு ஒரு கடிதமே வெளியிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்ல. அங்க நிறைய முதலீடுகள், திராவிட மாடல் அரசினுடைய முதலீடுகளும் நடக்குது. அங்கிருந்து இப்ப பாருங்க, போர்டு கம்பெனியினுடைய முதலீடு வந்து 3,000 கோடியை நாங்க ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த காட்டாங்குளத்திற்கு அங்கிட்டு போர்டு கம்பெனி அந்த வேலை செஞ்ச அந்த இடத்த அப்படியே போட்டுட்டு போனது உங்களுக்கு தெரியும். போர்டுல கம்பெனியில வேலை செய்தவர்களினுடைய நிலை என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம விலாவாரியா சொல்ல வேண்டியது. சரி, அப்படி உள்ள இடத்துல மறுபடியும் 3,000 கோடியை எந்த அசூரன்ஸ்ல நீங்க கொண்டுட்டு வர்றீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படி அது ஒரு புதிய முதலீடு இல்ல, ஏற்கனவே இருக்கின்ற கம்பெனியை நீங்க மறுபடியும் எடுத்து நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான முதலீடு தான். அப்ப இது இவங்க வேற ஒரு அஜெண்டா. பல பேர் பல காரணங்களை சொல்றாங்க, எதிர்கட்சியெல்லாம் ஒரு காரணங்கள் சொல்றாங்க. ஆனா பெட்னாவுல வந்து பெட்னா மட்டும் நடத்தல. அன்னைக்கு நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னா, அந்த கூட்டம் நடத்தினப்ப பெட்னாம் அமைப்பு மட்டும் இல்ல, வெளியிலே தெலுங்கருக்காகவே வைத்திருக்கின்ற தனித்தனி கூட்டமைப்புகளும் அதுல வந்திருந்தது. ரைசன் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது பொருளாதார தன்னிறைவு கூட்டமைப்பும் அதுல வந்து கலந்திருக்கு.
அப்போ வேற ஏதோ பிரச்சனை, அவரு நேரடியா அதை வெளிப்படுத்த முடியல. அதனால ஒரு சூசகமான சொல்லாடல்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். கடந்த ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெளிநாடுகளுக்கு போறாரு, சந்திக்கிறாரு. அமெரிக்கால மட்டும் தமிழ் சங்கங்கள் இருக்கு. இல்ல நான் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல தமிழ் சங்கங்கள் இருக்குது. ஆனா திமுக கலந்து கொள்ளும்போது மட்டும், முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ளும்போது மட்டும் தெலுங்கு லாபிய ஒருங்கிணைக்கிறாரு அப்படிங்கிறத சந்தேகப்படுறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்? ஆமா, நீங்க மிகச்சரியா கேட்டிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்க போகும் பொழுது, அவர் வந்து ஒரு ஒரு மாட்டு பண்ணைய விசிட் பண்றாருங்க. மாட்டு பண்ணையில என்னென்ன அமெரிக்காவுல என்ன மாதிரி எல்லாம் மாட்டு பண்ணை பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் காட்சி பதிவாவே வெளியிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும் பொழுது, அந்த இலாக்கா தொடர்புடைய அமைச்சர், அவரை தாண்டி அவங்க குடும்பத்துல அவங்க மனைவியோ, அவங்க மகளோ, அவங்க மகனோ போகல. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்ப அது போல இவங்க தொழில் முனைவோர்களை சந்திக்கின்ற ஏதாவது ஃபேக்டரியை விசிட் பண்ணி புதிய முதலீடுகள், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல ஈர்க்கப்பட்ட அந்த முதலீடுகள்லாம் புதிய முதலீடுகள். ஏன்னா அவங்க நேரடியா போய் ஒரு மாட்டு பண்ணை எப்படி வச்சிருக்காங்க, அந்த பால் கொள்முதலை எப்படி பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நேரடியா போய் அந்த கம்பெனி சார்ந்த வீடியோவோட எடுத்து போட்ட புகைப்படங்களை நம்ம பார்க்க முடியும். அதே போல அங்க போய் எடப்பாடி பழனிசாமி தமிழர்களே நீங்க ஒன்றாக இருங்க அப்படின்னு எல்லாம் அவர் பேசல. இத்தனை ஆயிரம் கோடி முதலீடு, இந்த இடத்துல கூட்டம், இந்த கம்பெனியை நாங்க ஈர்த்திருக்கிறோம், அவ்வளவுதான். அவருக்கு கூட ஃபெட்னாவுக்கு நேரடியா போகல. நீங்க நல்லா பார்க்கணும், அந்த அமைச்சரவையில இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தான் ஃபெட்னாவுக்கு போனாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபெட்னாவுக்கு நேரடியா போகல எனக்கு தெரிஞ்சு. இது போல ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு ஒரு கூட்டத்துல போய் அவர் பேசல. இப்போ நீங்க தொழில் முனைவோர்களை வந்து ஒருங்கிணைக்கிற கூட்டம்னா, தொழில் முனைவோர் ஒருங்கிணைக்கிற கூட்டத்துக்கு மட்டும்தான் போயிருக்கணும். நீங்க ஃபெட்னாவுக்கு போறது உங்களுக்கு அஜெண்டா இல்லைன்னா ஃபெட்னாவுக்கு போயிருக்க வேண்டியது இல்லை. அப்படியே போயிருந்தா கூட நீங்க என்ன பேசிருக்கணும், உங்களுடைய விசிட் ஆஃப் பர்பஸ் என்னன்னா இது மாதிரி முதலீடுகளை ஈர்க்க. அப்ப போய் நீங்க என்னன்னா ஃபெட்னாவுல வந்து பல்வேறு அங்கத்துல இருக்கிறீங்க, பல்வேறு பெரிய பெரும் பணக்காரர்கள் இருக்கிறீங்க, இன்னும் கால்டுவெல் வேல்நம்பி மாதிரி ஐடி நிறுவனங்களை நடத்தக்கூடிய, நெப்போலியன் மாதிரி அமெரிக்காவுல வந்து ஒரு பெரிய 1000 ஏக்கர்ல பண்ணை நடத்தக்கூடிய பல்வேறு முதலாளிகள் இங்க இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் நேரடியா வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதவியை உங்களுக்கு தர்றோம், இலவச மின்சாரம் தர்றோம், இலவச தண்ணி கொடுக்குறோம், தடையில்லா மின்சாரம் தர்றோம், நீங்க வந்து முதலீடுகளே இந்த மண்ணுல வந்து கொட்டுங்கன்னு பேசிருக்கணும். அதுதானே விசிட் ஆஃப் பர்பஸ். அப்ப அந்த பர்பஸ் பத்தி அங்க ஒரு வார்த்தை நீங்க அவர் வந்து சற்றேறக்குறைய 18 நிமிஷம் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு அந்த ஃபெட்னா மீட்டிங்ல. அந்த ஃபெட்னா மீட்டிங்ல ஈழத்தமிழர் நலன் குறித்தோ முதலீடுகள் ஈர்ப்பு குறித்தோ எது குறித்துமே பேசல. நான் வந்து என் தாய்நாட்டுல இருக்கிறது போல உணர்றேன், நான் தாய்நாட்டுல இருக்கிறது போல மகிழ்ச்சியாக உணர்றேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பேசிட்டு நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணத்தின் போது நடந்த காட்சி பதிவுகள், அவர் கலந்து கொண்ட கூட்டங்கள், வெளிப்படுத்திய விஷயங்கள், அதே போல தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் இப்பொழுது பயணப்பட்டு அவர் நடந்து கொண்ட செய்திகள், அவர் வெளிப்படுத்துகிற விஷயங்களை பொறுத்துதான் அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் விசிட்டை நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால இதுவும் அதுவும் வேற வேற. நீங்க கால்டுவெல் வேல்நம்பிங்கிற தனிப்பட்ட நபரோடு போய் அவர் வந்து புகைப்படம் எடுத்து எடப்பாடி பழனிசாமி போடலையே. இன்னைக்கு ஃபெட்னா பிரசிடென்ட் அதனுடைய உள்ளார்ந்த கூட்டமைப்பின் ஆட்களோடு தமிழக முதல்வரும் அவருடைய மனைவி அவர்களும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் வெளியில வந்துட்டு இருக்கேன். அது பார்க்கணும் இல்லையா? உள்ளார்ந்த நோக்கம் இருந்துச்சுன்னா நோக்கத்தினுடைய வெளிப்பாடாக அமைகின்ற வார்த்தைகள்ல ஒரு பொதுத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி.